ஷூக்கு அதுக்கு சம்மந்தம்லாம் போடணும். உள்ள போட்டுக்க ஜட்டிக்கு பனியனுக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது. அதான் இப்போ ஃபேஷன். இன்னும் போதும் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டு தான் வரும். இப்பவே அப்படித்தான் திட்டுறாங்க. ஏன் நீங்க மொட்டை குண்டியா கூட வாங்க, அது உங்களோட பிரியம். நான் உங்களை எதுவும் சொல்லல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மொட்டை வந்தா மொட்டை குண்டியா? அது குழந்தைங்க. நானும் அப்படித்தான். நான் மீசை வச்ச குழந்தை. அவர் பாம்பே சேட்டு தம்பி எடுத்துக்கிட்டு இந்த வச்சுடியா மல்ல என்னப்பா பாம்பே சேட்டு அவரு பாம்பே சேட்டு அவனே பாம்பே சேட்டுன்னு பாம்பே போயிருக்காப்லையா? பாம்பேல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க ஐட்டத்தை. ஒரு சிப்பா போட விடுறீங்களாடா மனுஷன்? சிப்பா போட்டா பாம்பே ஐட்டம்ங்கறாங்க. அந்த ராமனா சிப்பா ராமனா முதல்ல நாம போட்டு தான வந்தேன். அப்புறம் புதுசா நாமத்தை பாக்குற மாதிரி. ஏங்க இதெல்லாம் போட்டீங்க உள்ள ஒரு பாடி போடுறது இல்லையா? பாண்டி அங்க இருக்கியா? இல்லங்க பாடி போடுறது இல்லையா? அவசரத்துல உனக்கு தான் உளறுதே. ஏன் தோற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஃபயர் சர்வீஸ்ல பெண்களை வேலைக்கு சேர்த்தா காரணம் என்ன? இதெல்லாம் நல்லா கவனிப்பீங்க உள்ள உட்கார்ந்து. பெண்களுக்கு பத்த வைக்க தான் தெரியும், அணைக்க தெரியாது. பத்த வைக்க தான் தெரியும். அதனால தான் உங்களை வேலைக்கு சேர்த்தலையா? அது முக்கிய காரணம் அல்ல. வேற ஃபயர் சர்வீஸ்ங்கிறது அவசரத்துக்கு கூப்பிடுற விஷயம். அதாவது திடீர்னு ஒரு வீடு பத்திக்கிச்சுனாக்கா உடனே போன் பண்ணி ஐயா சீக்கிரம் வாங்க அப்படின்னா சொன்ன செகண்ட்ல வரணும். ஆனா இவங்களை வேலை சேர்த்தோம்னா தீ பிடிச்சிருச்சா இந்த வந்துடுறேன் குழாயை ரெடி பண்ணுங்க, இவங்க லிப்ஸ்டிக் போட்டு நீங்க 100 ரூபா கொடுத்தது போதே என்ன கேவலப்படுத்ததும் அரைச்சு போறதுக்குள்ள அங்க வீடு சாம்பல் ஆயிரும். ஏய் அப்படி மட்டும் ஈஸியா நீ சொல்லாதயா. வீட்டுல பொம்பளை இல்லாத வீடா இருந்திருக்கா? என்னமோ உன் ஜௌரியத்துக்கு பேசுற. 5 ஆம்பளை பிள்ளை இருக்கட்டும், ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா தான் அது வீடா இருக்கும், நீட்டா இருக்கும். என்னமோ உன் ஜௌரியத்துக்கு பேசுற. நம்மளை பெத்ததும் ஒரு அம்மா தான். அப்பா மட்டும் இருந்தா போதாது, அம்மா வேணும், தெரிஞ்சு வச்சுக்க. அது எங்களுக்கு தெரியுது. என்னதான் அப்பா வளர்த்திருந்தாலும் அம்மா வளர்க்காத புள்ள மாதிரி எதுவும் வராது. அதெல்லாம் தப்பு. என்ன தப்பு? அம்மா கண்டிச்சு வளர்க்க மாட்டா, அப்பன் தான் கண்டிச்சு வளர்ப்பேன். அடிச்சு வளர்க்காத புள்ளையும் முறுக்கி வளர்க்காத மீசையும் உருப்படிக்கு வராதுறான்னா. அப்படி மட்டும் சொல்லாதீங்க. ஆத்தா செல்லம் கொடுத்தே கடுத்து போடுவா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. கண்டிச்சு வளர்ப்பேன். அப்பா எப்படி இருந்தாலும் கண்டிச்சு வளர்த்தாலுமே என்னதான் இருந்தாலும் அம்மா பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்பா. அம்மா அப்படி இல்ல. உட்காருனா உட்காருன்னு எந்திரிக்கணும். ஐயோ அம்மா வந்துட்டா போச்சே அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் பிள்ளைகளுக்கு. பயம் அப்பா மேலதான் இருக்கு, ஆத்தா மேல இருக்காது. போயாங்கிட்டு அம்மால ஈஸியா ஏமாத்தி விடுவாங்க, அப்பங்கிட்ட தான் பயப்படுவாங்க. சரி உனக்கு உங்க அப்பா பிடிக்குமா உங்க அம்மா பிடிக்குமா? அது உனக்கு உங்க அப்பா பிடிக்குமா உங்க அம்மா பிடிக்குமா? மை டாடி ஃபேன். எனக்கு அப்பா தான் பிடிக்கும். அப்பா தான் பிடிக்கும். ஏன் அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்றாரா? யாரு அதிகமா சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள தான் பிடிக்கும். சரி உனக்கு தெரியுமா என்ன? பொம்பளை பிள்ளைக்கு அப்பனை பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அப்பா தான் பிடிக்கும். அப்புறம் என்ன சொல்ற? பொம்பளை பிள்ளைக்கு அப்பனை தான் பிடிக்கும், ஆம்பளை பையலுக்கு ஆத்தால தான் பிடிக்கும். ஆனா நான் அதுல டிஃபரெண்ட் ஆனவன். எப்படி சோத்த வாயில தானே சாப்பிடுங்க? அப்புறம் குண்டில வச்சு தெரியுமாங்க? முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும், அதுக்கப்புறம் தான் அம்மா பிடிக்கும். அம்மா பிடிக்காதுன்னு சொல்ல வரல, அம்மா பிடிக்கும். பொம்பளைல அப்படி பேசக்கூடாது. என்னையா உன் ஜௌரியத்துக்கு நீ பேசுற? பொம்பளைல ஆமா உன் ஜௌரியத்துக்கு எல்லாம் பேசாத. இப்பெல்லாம் பொண்ணே கிடைக்காம அவன் நோட்டை தூக்கிட்டு ஜாதக நோட்டை தூக்கிட்டு திரியினேன், தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்படி எல்லாம் உன் ஜௌரியத்துக்கு எல்லாம் பேசிக்கிட்டு தெரியாத. பொண்ணு கிடைக்காமலாம் இல்ல, கிடைக்கத்தான் செய்யுது. ஆனா இவன் போடுற கண்டிஷனுக்கு பொண்ணு கிடைக்குது இல்ல. கிடைக்கிற பொண்ணு அழகா கட்டிட்டானா அழகா குடும்பம் நடத்தலாம். எனக்கு அது படிச்சதான் வேணும், அங்க வேலை பார்க்கறதா வேணும், வெளிநாட்டுல பார்க்கறதா வேணும்னு கேட்டான்னா அவன் காலம் முழுக்க பிரம்மச்சாரியா தெரிய வேண்டியதா. என்னத்தையோ லட்டு கிடைக்கலன்னா ஒரு எள்ளுண்டை கிடைக்கிறனா ஒரு கடலை உருண்டை அப்படின்னு வாழ்க்கையை அழகா கொண்டுட்டு போகாம இல்லைன்னா விளக்கமாத்து குச்சி கூட அப்படின்றியா? தப்பு இல்ல, சொல்லு. கிடைக்கிறத வைத்து சிறப்புடன் வாழ்பவன் தான் மனிதன். அதுதான் வேணும் இதுதான் வேணும் தேடி தெரிஞ்சோம்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுக்கான அர்த்தமாய் போயிடுறேன். தெரிஞ்சுக்க. நீங்களும் மாப்பிள்ளை எந்த மாப்பிள்ளை கிடைக்குதோ அதை கட்டிக்கிறேன். ஏதோ கண்ணுக்கு லட்சணமா இருக்கானா, கை நிறைய சம்பாதிக்கிறானா, ஓகே அப்படி பார்க்கணும். எனக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணும், ஐடி படிச்சவன் தான் வேணும், டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும்னு கேட்டீங்கன்னா காலம் முழுக்க அவையாரத்தான் வேலை பார்க்குறேன். இரியா நீ என்ன வேலை பார்க்குற? நான் உன்னே வேலை பார்க்குறேன். என்ன வேலை பார்க்குறியா? இப்போ அதுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு? என்ன வேலை பார்க்கவா? என்னையெல்லாம் உன்னால வேலையெல்லாம் பார்க்க முடியாது. என்னையெல்லாம் முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை வேலை பார்க்க சொல்லிட்டேன். விஜயகுமார் எனக்கு அட்வான்ஸே கொடுத்துருக்காங்க. என்ன வேலை பார்க்க சொல்லியா? யாருக்கா தெரியுமா அந்த விஷயம்? அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லலையே அவரே. விஜயகுமார் என்கிட்ட தனியா கூப்பிட்டு சொன்னாப்ல. என்னன்னு? ராணின்னு ஒரு டான்ஸ் ரொம்ப மண்டக்கரவ முன்னதான் அதை போட்டிருக்கேனே தம்பி. அவரே போட்டுட்டாராமா? டான்ஸுக்கு போட்டிருக்கேன், நீங்க தான் அதை போடணும். என்னது? ஒரு ஆளை போட்டுறணும் எப்படியாவது. இன்னைக்கு நைட்டு 10 மணி டு மார்னிங் 6 o'clock 6 மணி வரைக்கும் ராணி சரியா உங்க பொண்டாட்டியா நினைச்சுக்கிறீங்க. நினைச்சுக்குங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. செஞ்சுட்டீங்கன்னா 1000 ரூபாய் சம்பளம் சேர்த்து தரேன்.
எதுக்கு நீங்க செய்யறதுக்கு சம்பளம் சேர்த்து தரேன்னு செய்யற பிடிக்கலன்னு சொன்னா சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துருவாரா? அதை பத்தி பிரச்சனை, அதை பேசிக்கிட்டு எவ்வளவு குறை இருக்கோ அதை குறைச்சிக்கிறோம். எதுல அதுல குறை இருக்கிறதா? முகர கடையை பாரு, இவர் செய்ய வந்திருக்காரா, இவர் என்னையத்தான் போட்டிருக்காரா, நீங்க ராணிய போடணும்னு சொன்னாராம். மூஞ்சி மோரக்கடை நான் திருப்பி போட்டேன்னு வச்சுக்க அவ்வளவுதான். நீ திருப்பி போடுறது தோசையை மட்டும்தான் திருப்பி போட முடியுமே தவிர எண்ணெயை திருப்பி போட முடியாது. அப்படியெல்லாம் மட்டும் பேசாத. நானும் போடணும்னு நான் நினைச்சிட்டேன்னு வச்சுக்க நீ போடுறதே மறந்து போவ. நான் நினைச்சேன்னா உன்னை திருப்பியும் போடுவேன், பெரட்டியும் போடுவேன். நீ என்னை பெரட்டி போடுவியா முதல்ல? அப்படி மட்டும் சொல்லாதயா, பெரட்டி புடியான்னு மட்டும் சொல்லிடாத. என்னால முடிஞ்சிச்சுன்னா பெரட்ட முடியும், நான் நின்னுகிட்டே பெரட்டிடுவேன். உன்னால முடியுமா? என்னத்த உப்புமா பெரட்டுறியா உட்காந்துக்கிட்டு? நீ குப்புறப்படுத்தினா நான் நின்னுகிட்டே உன்னை பெரட்டிடுவேன். இந்த வேலையெல்லாம் நடக்காத மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாத. வாயை அடக்கி பேசு. நான் வாயை அடக்கி பேசணும்னு அவசியம் இல்லையே. சப்புன்னு கொடுத்து ஒரு ஆம்பளை போய் எதுக்கு திமிர்த்தனா பேசி விட்டுட்டேன் வாய்க்கு வந்துடும். நான் ஆரா வச்சுக்கிருக்க ஓத்தாங்க அப்பா உன்னை இப்படித்தான் சொல்லி வளர்த்தாங்களா? உங்க அம்மா அப்பா அப்படிதான் சொல்லி வளர்த்தாங்களா? ஆம்பளை பையில இப்படித்தான் பேசுனாங்க. உங்க அப்பா அம்மா அப்படிதான் பொம்பளை பிள்ளைய பேச சொல்லி வளர்த்தாங்களா? வந்தால இருந்து ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாய் அடங்கின பிள்ளையா இருந்தா நாங்க ஒழுக்கமா பேசுவோம். நாங்களும் ஒழுக்கமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி வாய் பேசுற? நான் அப்படியெல்லாம் வாய் பேசலையே. நான் ஏதாவது பேசினேன்னா சொல்ல சரவணா, நான் ஏதாவது தவறா பேசினேன்? இல்ல நீங்க தப்பாலாம் செய்ய மாட்டீங்க. தப்பா செய்யற பத்தி இல்லடா, தவறா நான் ஏதாவது பேசினேன்னா? விழுந்த உலக்கு அருவாமன ஓத. அப்பா ஜோதியப்பா, நான் பத்த மகளே நான் ஏதாவது பேசினேனாப்பா? நீ பேசியாமா அப்புறம் ஆனிமா நீ வந்து சாட்சிக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. வேணா அந்த ஓ மக அப்புறம் நீ பாம்பராணியா? முகர கட்டைய பாரு, முகர கட்டைய. புள்ள பேசுதுன்னா இப்படி பேசாதமான்னு கண்டிக்க துப்பு இல்ல. அப்படி என்ன நான் உன்னை பேசினேன்? அப்படி என்ன பேசுறேன்? மக பேசினா நான் கண்டிக்கலாம். அப்படிதான் பேசுவேன். அப்பா நீங்க பேசுங்கப்பா. ஆமா என் மக பேசினா தான் நான் கண்டிக்கணும். ஒழுக்கமா இருக்க பிள்ளைகிட்ட போய் என்னத்த சொல்றது? இது ஒழுக்கமா இருக்காங்க. வாய் கிளிய தார்த்து புட்டுன்னு பேசுறா. யோ நான் எங்கயா பேசினேன்? நான் எங்கயா பேசினேன்? ஆம்பளை பையட்ட அது நீனே தான் சொல்லிக்கிட்டு திரியற. வந்ததுல இருந்து உனக்கே மரியாதை கொடுக்க சொல்றேன். அப்படி இல்ல, மரியாதை வேணும், கேட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கு இன்னைக்கு காலம். இன்னைக்கு எந்த பொம்பளையே ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்குறீங்க? நல்லா யோசிச்சு பாரு. ஏன் நாங்க மரியாதை கொடுக்கல? ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளைய கல்யாணமான பிள்ளைய புருஷனை காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க? 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சு குளிமுடி பொட்டு வச்சு குங்கும பொட்டு வச்சு அப்படி தலையில பூவை வச்சு வந்து புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு காலை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு அதுக்கப்புறம் போய் அடுப்பு பத்த வச்சு காப்பி போட்டு புருஷனுக்கு கொண்டாந்து என்னங்க காப்பி குடிங்க அப்படி சொன்ன காலம் போக இன்னைக்கு நீங்க குண்டியா பொழந்து தூங்குறீங்க. அவன் புருஷன் தான் போய் 10 மணிக்கு படுத்துச்சு, விடிய காலத்துல எந்திரிச்சிச்சு கிழிச்சாங்க. இன்னைக்கு புருஷன் தான் போய் பால் வாங்கி காப்பி போட்டு ரெடி பண்ணி கொண்டாந்து தலைமையில உட்காந்து எந்திரிச்சாமி இந்த காப்பியை குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்ற லட்சம். என்னையா பேச்சு பேசியிருக்க? எல்லா வேலையும் நாங்க தான் பார்க்கணுமா? ஏன் நீங்க பார்க்க கூடாதா? இதுதான் திமிரு. எதுக்கு சட்டம்னு வச்சான்? எதுக்கு? ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கான். ஆண் இதைத்தான் செய்யணும், பெண் இதைத்தான் செய்யணும். அப்படி மாத்தி செஞ்சோம்னா அது மண்டக்கருவம் தான். மண்டக்கரணமாவே இருந்துட்டு போறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போ. ஆம்பளை சொல்லையில எழுத்து பொம்பளை அப்பா அந்த ஆம்பளை சொல்லிட்டு இப்பதான் ஒருத்தன் வந்திருக்காங்க சப்போர்ட் கணக்கு. ஒரு அண்ணன் மாதிரி நினைச்சுக்கம்மா. அண்ணே நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்கண்ணே? நீ யாரு? அண்ணன் அண்ணன் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் அண்ணன் அண்ணன்னா அப்புறம் யார் தாண்டா எனக்கு பொண்டாட்டியா வர்றது? ஊராத்தையும் பார்த்தா தங்கச்சிங்கிறீங்க, அண்ணங்கிறீங்க, அப்பங்கிறீங்க, என்னன்னு சொல்றீங்க? ஹலோ பாம்பே பார்ட்டி கோலை விழுந்தோங்க. இரு உன்னை எச்சரிக்கிறேன். நான் என்ன பண்றேன்னு தெரியாம என்னை போட்டு குழப்பிட்டு இருக்காத. சரிங்க நீங்க யாரு முதல்ல? என்ன இப்படி வித்தியாசமா வந்திருக்கீங்க? என்ன சரிங்க லோரிங்க வாய் அடக்கி முதல்ல. நான் வாய் அடக்கி பேச அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி வாய் அடக்கி பேசிட்டு இருக்க. ஓ சௌரியத்துக்கு பேசியிருக்க, உனக்கு தான் பேச தெரியும் பேசியிருக்க. என்ன பேசியிருக்க? என்னப்பா கொலையாடிச்ச மாதிரி? அப்பா நான் எங்க அப்பா நான் ஏதாவது தவறா பேசினேன்? இல்ல மோகன் பாரு, இன்னும் 2 வார்த்தை சேர்ந்தாப்புல பேச தெரியலையே. கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே எல்லாமே பேசியிருக்காரு அந்த ஆள் தானே. புண்ணாக்க தின்ன மாதிரி ஆளையும் மூஞ்சுமா. அப்பா நான் ஏதாவது தவறா பேசினேன்? அடிச்சு மண்டையை உடைக்க போறேன். உனக்கு பேச்சு வரலன்னு உங்க அம்மாவும் நானும் போகாத கோவில் கும்பிடாத தெய்வம் இல்ல, பேச்சு வரல உனக்கு. இப்ப இது பேசுறதுதான் பேச்சு இல்லடா. நீங்க கோயிலுக்கு போனீங்க, நான் என்ன உனக்கு மரியாதை கொடுக்கலன்னு உன் சௌரியத்துக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க. வாயை ரெண்டா புடிச்சு கிழிச்சு புறேன் கிழிச்சு. என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? நீனே தான் பேசியிருக்க, என்ன பேச விட மாட்டேங்கிற. கேட்டுக்குங்க, இதுதான் மரியாதை கொடுக்குற லட்சணம். அப்பா நான் ஏதாவது மரியாதை குறைவா? நாளைக்கு ஒருத்தன்ட்ட கட்டி கொடுத்தா நீ எல்லாம் என்ன எப்படி குடும்பம் நடத்த போறான்னு தெரியல. ஐயோ குடும்பம் புலந்துரும்டா. இவளை நீ கட்டி கொடுத்தா அந்த குடும்பம் புலந்துரும். யோ என்னை கட்டி கொடுக்குறாரு வீட்டுல வச்சிருக்காரு, உனக்கு என்னையா பிரச்சனை?
இப்படி பேசாத. நான் அப்படிதான் பேசுவேன். அடி வாயாடி சிறுக்கி ஏய் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ல, தெரியுமா? பாத்தியல எத்த தண்டி வார்த்தை கேக்குறாருன்னு. நான் ஏதாவது பேசுனா நான் ஒரு வார்த்தை இந்த வார்த்தை இதே வேற ஆள் கேட்டிருந்தா அடிச்சிருப்பியல்ல. அடிச்சு மூஞ்சி மேல பேத்துருப்பேன் பேத்து. ஆமா அதே ஆளுல அவர்ல டீ வாங்குனால அதுக்கு அர்த்தம் இருக்குடா. சும்மா வாங்கி பிரயோஜனப்பட்டா உன்னை நான் மன்னிக்கிறேன். நீங்க என்னைய ஒண்ணும் மன்னிக்க வேணாம். சரி நீங்க சொல்றத நான் கேட்க வரல. அப்படி பேசக்கூடாது. நான் அப்படிதான் பேசுவேன். குடும்பத்துக்கு அடக்கமான பெண்ணா போ. நீ அடக்கமான பெண்ணா போய் சுடுகாட்டுல தான் போய் பார்க்கணும். போய் பாரு போ. ஆம்பளை கூட பேசி ஒரு பொம்பளை ஜெயிச்சதா நான் ஜெயிப்பேன். புராண காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் சரித்திரமே இந்த கிடையாது. காலத்துல நான் ஜெயிக்க முடியும். முடியாதுங்கறேன். முடியுன்றேன். என்னை நீ ஜெயிச்சிருவியா? உங்களை நான் ஜெயிச்சிருவேன். ஏய் என்னை ஜெயிச்சிருவியா? ஜெயிச்சிருவேன். கண்ணே ஐயா, நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்ற ஆளெல்லாம் ஒரு ஜாரோ கை தட்டுங்க பாப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் உங்களுக்கு எல்லாம் சாக்லேட் வாங்கி தரேன்டா. கை தட்டாதீடா. பேசாம இரு. எனக்காக எங்கறா? எனக்காக உனக்கு சாக்லேட் வேணா? குண்டு பையில உனக்கு சாக்லேட் வேணாமாடா? தம்பி எல்லாம் ஆம்பளை பக்கம் தானடா? சிங்கம் அங்க கை தட்ட. டேய் வாயில இருந்து கை எடுத்துரு. கையை தட்டா. டேய் மொட்டை இப்படி திரும்ப. என்னடா இப்படி? உனக்கு தரிசனம் காட்டுறேன் பாரு. எப்படி இருக்கா? நீ போய் பாரு போ. அவனே சிரிக்கிறேன். நம்ம புள்ள மாதிரி கண்ணை சீனி கட்டி மூடி வை, கண்ணு பட்டு போவோம். கந்திஷ்டி வட்டுறோம். தவுசர போட்டுக்கல சட்டை இறக்கி விடுங்க. அப்படியே உங்களை மாதிரியே இருக்கானே. நீ என்ன சொல்ல வர்றேன்னு எனக்கு தெரியும். இந்த குசும்பு தானே வேணாங்கிறேன். ஏய் வாடி, நீ என்ன போய் அப்படி நம்மட்டு சிரிப்பா வச்சிருக்கிறியா? வாடி போடின்னு எதுவும் பேசாதே. உங்களோட நான் 10 வருஷத்துக்கு மூத்தாளு. என்னைய பார்த்து வாடி போடின்னு இருக்கீங்க. நினைச்சேன் நான் அப்பவே யோசிச்சேன் இவளுக்கு பேசுவாங்கன்னு. அத்தாள் மேலும் சேர்த்தாங்க அப்பனு மேலும்னு நினைச்சேன். சரியா போச்சு, பரவாயில்ல. இங்க வா, நீ என்ன பேசலாம் நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ஏன்னா ஆண் என்பவன் ஒரு பெண்ணுக்காக படைக்கப்பட்டவள், பெண் என்பவள் ஒரு ஆணுக்காக படைக்கப்பட்டவன். அதனால ஒரு ஆண் இல்லையல் பெண் இல்லை, பெண் இல்லையல் ஆண் இல்லை. அதனால நாம் இருவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்துவோம். போட்டி ஓட்டு சண்டை விடக்கூடாது. நான் போட்டிக்கு ரெடியா இருக்கேன். நான் சமாதானமா வர மாட்டேன். நீங்க சொல்றதை நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப போட்டி ஓட்டுனா தோத்து போயிடுவேன். நான் தோத்து போக மாட்டேன். உன்னை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அசிங்கமே பட மாட்டேன். அப்ப நான் செய்யறதெல்லாம் செஞ்சிருவேன். நீங்க என்ன செஞ்சா நான் செய்வேன். ஏய் மாட்டிக்கிடுவ. நான் மாட்டிக்க மாட்டேன். கூட்டம் ஓவரா இருக்கு, அசிங்கப்பட்டு போயிடுவ. நான் சொல்றத கேளு. நான் அசிங்கப்பட மாட்டேன். அப்படியா? ரைட்டா. நான் நினைச்சா ஒரு செகண்ட் போதும் எனக்கு. இந்த பேண்ட் சிப்பா ரெண்டு கலட்டி தூர வீசிட்டு ஏன் நல்லா இல்லையா? ஒரு துண்டுல கோமணம் கட்டி இந்த கோயில 32 ரவுண்ட் அடிச்சு முளைப்பாரியும் கும்மி ஒட்டி வருவேன். நீ நல்ல தைரியமான பொம்பளையா இருந்தா இது ரெண்டையும் கலட்டிட்டு உனக்கு துண்டு தர மாட்டேன். உனக்கு கர்ச்சீப் தான் தருவேன். உனக்கு அதுவே போதும். அது கூட ஜாஸ்தி, மாஸ்கே ஓவர் தான், கரெக்டா இருக்கும். அதை போட்டு கிளி போட்டு இங்கிட்டு இழுத்து மாட்டிட்டு இந்த கோயில 16 ரவுண்ட் அடிச்சு முளைப்பாரி சுத்தி கும்மி ஓட்டணும். நீ ஏன் மாஸ்க் தர? நீ எதுக்கு மாஸ்க் தர? நான் மொட்டை குண்டியா 1 மாசத்துக்கு சுத்துறையா? லைட்லாம் ஆஃப் பண்ண வேணாம். நான் சுத்துறேன் மொட்டை குண்டியா. என்னது கும்மி கடிக்கிறது? 1 மாசத்துக்கு சும்மா சுத்துறேன்னு சொல்றேன். இது என்ன பெரிய விஷயம்? கழட்டவா? அடுத்த வேலையை பாக்குறியா? யார் லைட்லாம் ஆஃப் பண்ண கூடாது. வீடியோ என்னை சுத்தி சுத்தி எடுக்கிறீங்க. அண்ணே வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணி நீ தயவு செய்து. வீடியோ எடுத்தா நான் லைவ்ல போட்டு விடுறீங்க. நான் கலட்டேன். இது என்ன? நான் உனக்கு சொல்றேன். என்ன? அந்த ஆள் யூடியூப் சேனல் வச்சு பொழைச்சிட்டு இருக்க மனுஷன். அது பிடிக்கலையா உனக்கு? இத ஒளிபரப்பி அதோட அந்த சேனலை மூடுங்கடான்னு சொல்லி. ஐயோ நான் ஃபேமஸ் ஆகணுங்க. அதோட நீங்கள் ஃபேமஸ் ஆகுறீங்க. ஃபேமஸ் எதுக்கு உனக்கு? யோ ஃபேமஸ் உனக்கியா? ஆமா. நீங்க சுத்தி சுத்தி எடுக்கிறீங்க. ஜூம் பண்ணி எடுக்கிறீங்க. ஊரை கேவலப்படுத்திவிடாது தயவு செய்து. ஒரு பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். நீ மொட்டை குண்டியா வர்றீங்கிறியே, உங்கள்கிட்ட பேசி மனசு ஜெயிக்க முடியாது. அறிவு வேணாமா? நீ எல்லாம் பெத்த தகப்ப ஒரு பொம்பளை நான் மொட்டை குண்டியா போறோம்டா. சரி கொஞ்சம் பிள்ளைய அப்படின்னு வழி. அவரே வாச்சிக்கிட்டு வருவாரு என் முன்னாடி. நீ என்னையா பேசுற பேச்சு? நான் முன்னாடி தீப்பந்தம் முடிச்சிட்டு போவேன். தீப்பந்தம் முடிச்சிட்டு போவியா? ஆமா. ஏன்டா அவன கருப்புசாமியோட ஆடி வர்றா? ஏங்க இருட்டுக்குள்ள போனா அப்புறம் தடுமாறி கீழே விட மாட்டோமா? எதுக்கு? நீங்க கைப்பட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஆமா. தீப்பந்தம் பிடிக்கிறதோட அது கூட வேஸ்ட். சரியா தெரியும். நான் செல்லு லைட் அடிச்சுக்குவேன். புகை அடிச்சு அது தெரியும். செல்லு லைட் தீப்பந்தம் புகை அடிச்சிடும். அதனால என்ன சொல்றேன்னா, நம்ம வெற்றிவேல் மைக் செட்ல சொல்லி ஒரு வண்டியை பிடிச்சு ஜெனரேட்டர் வச்சு, சின்ன ஜெனரேட்டர், ஒரு போக்கஸ் லைட்டை கட்டி நீ உட்கார்ந்து இப்படி கீழே பிடிச்சிட்டே போ. ஓ மக மொட்டை கூடிய போட்டோம். ஏன்டா தம்பி நீ என்ன, உனக்கு என்ன வேலை கொடுக்கறது? அந்த வண்டி இழுக்கிற வேலை. அவன் எதுலடா சொருகலாம்னு ஐடியால இருக்கான்.
ரொம்ப சிறப்புடா. அப்பா நீங்க எதுக்கு சீனு மூடைய பின்னாடியே கொடுத்துட்டு வாங்க? எதுக்கு நீயே மொட்டை குடியா தெரியல, அப்புறம் சீன் எதுக்கு ஏங்க உனக்கு? பின்னாடி தெரியணுமா இல்ல பேக்ரவுண்ட் தெரியுமா இல்ல அரண்மனை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாம்பழையா வர மக்கிறேன். சேச்சி ஐயா முடியாதுடா, நான் ஒத்துக்கிறேன். நான் மொட்டை குண்டியெல்லாம் தெரிய முடியாதுடா. இந்த அவன் வயசு இப்ப யார் தோத்து போனது? சரி நானே தோத்ததா இருக்கட்டும். மாம்பழையா வர மக்கிறேன். இந்தியாவின் மானத்தை காப்பாற்றுறேன் நான். நீ திடீர்னு இருக்கா, நான் அப்படி தெரிஞ்சா மாம்பழையா வர மக்கிறேன். இது எதுக்கு இந்த போஸ் இப்ப? எப்ப அந்த கேமரா நீ ஆஃப் பண்ணி தொலைப்பாங்க. நீ என்னைக்கு கேமரா கொண்டு வந்தியோ அவ போஸ் கொடுத்த மணிமா 2 மணி வருது. ஒழுங்கா நெல்லு போதும். சின்ன செஞ்சு வச்சு சிலையாட்டுக்கிட்டே இருக்க. எங்க நெல்லு வாப்பா. பொறாம வயித்தறிச்ச யாரு? ஐயோ அப்ப அவர் வெள்ளை துணி போட்டு மூடுங்கடா. விஐபி கூட்டியாந்து இந்த சிலையை திறக்கணும். அது வரைக்கும் இது முடிய இருக்கட்டும். அதுவே செக்கச்ச வந்த பள்ளம் எல்லாரும் ஆண்டு பலம் இந்த வழக்கின வளர்ந்த பலம் கைக்கு அடக்கமா மாம்பழம் வைக்கிறேன். மாம்பழம் வைக்க வந்தா உங்க அம்மா. எதுக்கே நேத்துட்ட எங்க அப்பாவுக்கு கோவம் இருப்பது எங்க அம்மா பத்தி பேசினவன. நீங்க என்ன செய்றீங்க தலைவா? எது வரைக்கும் முறுக்குறீங்க? என் காது வரைக்கும். அதை தூண்ல கட்டிருங்க. அங்க வளர்ந்து தொங்குது கரப்பா வச்சு. அப்பா இழுத்து கட்டுங்கப்பா. அப்பா இழுக்குதாப்பா? சரி இருடி அசன் தூங்கு. 1 ரூபா பிளேட் தான் கிளம்பு. மாம்பழம் விற்க வந்தா அம்மா சும்மா. நீ இப்படி அடிச்சுன்னா நான் முளைப்பாறை தூக்கிட்டு ஓடிடுவேன். வெள்ளச்சாமி கொடுத்த லேகிய வேலை செய்து வருது. என்ன 10-15 வருஷமா அப்படியே இருக்கு. பேதி மாத்திரை கொடுத்துட்டாங்க போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன ராணி என்ன பண்ணிருக்கீங்க? அரிக்குதா? ஒரு கூச்சத்துல அப்படி. வேற என்ன பண்றீங்க? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். சரி நீங்க கேட்டுக்கிறீங்க. ரொம்ப
பொம்பளை பிள்ளை தைரியமா பேசுறீங்கள, நீங்க ஏங்க அப்படி வைக்கப்படுறீங்க ஒரு ஆம்பளை? அவ உதுத்த சிரிக்கி இருங்க இப்படித்தாங்க ஏதாவது வாங்கி சொல்லி போச்சுக்காங்க. நான் உங்களை ஒரு கிரிப்புக்கு பிடிச்சிக்கிறவா? எதையா தொட்டுக்கிட்டே இருக்கணுமா? அது ஒரு மாதிரி ஒரு சப்போர்ட். ஏன் போய் நீ வேணா அதை போய் தொட்டுக்கிட்டு இருக்க முடியாதானே? நான் உங்களை ஓப்பனா எடுத்த வைடா தம்பி, ஓப்பனா கேட்கலாம்னு இல்லை. நீங்கள் வேணா என்னைய ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்காரு. என்ன நினைச்சிருக்கா? ரெண்டுக்குமே ஒத்து வரல. இங்க எதுக்கு வந்திருக்கேன், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒத்து வர மாட்டீங்க. இப்படியே சொல்லி சொல்லி அப்படி ஆயிப்போச்சு. போங்க வா சொல்லு வனவாசம்னு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறேன்? நான் நினைக்கல. ஏங்க நான் அந்த மாதிரி நினைக்கல. அவர் சொல்லாங்க. ஐயா ப்ளீஸ். ஐ லவ் யூ. நான் உங்களை லவ் பண்ணல. இந்தாங்க வீடியோக்கார அங்கிட்டு போச்சு. இந்தாங்க ஐயா ஹலோ, வீடியோக்கார அங்கிட்டு அனுப்பிச்சு விட்டா தான் அது ஒத்துக்கும். வீடியோ காரரா அவர் அனுப்பிச்சு விட்டாத்த போட்டு நாக்கு தடிச்சு போய் நீ என்ன சொல்றீங்க? வீடியோக்காரர அங்கிட்ட அனுப்பிச்சு விட்டாத்த. அனுப்பிச்சு விட்டாத்தானா? தெளிவா சொல்லி தர. அதெல்லாம் அவர் அவசியம் தேவை. ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் அவர் தான் வீடியோ பண்ண சொல்லியிருக்கேன் டோட்டலா. ஆமா, இவர் ஃபர்ஸ்ட் நைட் எடுத்து போட்டா ஒரு உள்ள வாக்காது போடாதீங்கன்றேன். இதுல வேற நீங்க அசிங்கப்படுறத வீடியோ வேற எடுக்கணுமா? கடிக்க சதை கொடுத்தாலும் கண்ணை சதை கொடுக்க கூடாது. ஏன்? புருஷனுடைய திறமை பொண்டாட்டி அசிங்கமா வெளியே பேசினா பாக்குறவங்க அசிங்கம். இதுல யாரு புருஷன் யாரு பொண்டாட்டி? நம்ம ரெண்டு பேரும். ஏய், நான் சொன்னா நான் இப்போ உனக்கு பொண்டாட்டின்னு. கல்யாணம் ஆனாலும் நான் உனக்கு பொண்டாட்டி இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் ஆனாலும் பொண்டாட்டி இல்லையா? ஐயோ லூசா நீ. கல்யாணம் பொண்டாட்டியா? இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? எனக்கு வேலை இருக்கு. அப்படி என்ன கல்யாணத்தை காட்டிலும் புடுங்க போறீங்க நீங்க? இல்லை கேட்குறேன். இல்லை என்னன்னு கேட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை உங்களை. நீ விரும்பினாலும் விரும்பாட்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணி தான் தீருவேன். நான் பண்ணிக்க மாட்டேன். நான் பண்ணுவேன். எப்படி அசன் தூங்குவில அப்போ தலையை கட்டிவிடுவேன். எப்படி அள்ளிக்கு அவரை தான் விரும்பலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். யாரே? இந்த மூளை வாசிக்கிறார்ல மாலை. அந்த கம்பெனியா? அது பிரச்சனை இல்லை, உனக்கு செலவு கிடையாது. வேட்டி சட்டை எடுக்க வேண்டாம், சோறு போட வேண்டாம், அது வாட்டுக்கு அப்படியே நிற்கும். பிரச்சனை இல்லை. ஏதாவது பொம்பளை இருக்கு அதில் நம்ம இருக்கா? ஆமாம், அது தட்டை தூக்கணும் மணி மணிக்கேன். நான் அதுக்கு தாலி கட்டுறேன், நீ அந்த ஆளுக்கு தாலி கட்டிய முகம் கிடையாது. உன்னை நான் எப்படியெல்லாம் விரும்புறேன்னு நீ எப்படியெல்லாம் நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா நீயே கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு காலில் விழுந்து கெஞ்சுவேன். விரும்பினது பிடிக்கலன்னா நான் வேணான்ட்டு போயிடுவேன், பரவாயில்லையா? எப்படியே? விரும்பினது பிடிக்கலன்னா வேணான்ட்டு போயிடுவேன், பரவாயில்லையா? அப்படி சொல்லக்கூடாது. உன் வாயில ஒப்ப மாதிரியே பேசிட்டு இருக்க. வர வர அவத்த முடிச்ச மாதிரியே பேசி தொலைக்கிறீங்களா? ஏங்க நாங்க எங்கெங்க அவசர குணமா பேசுறோம்? எப்ப பார்த்தாலும் எங்க குடும்பத்தை இழுத்து பேசிட்டு இருக்கீங்க. குடும்பத்தை தான் நான் கோயில சொல்லணும் இருக்கேன். நடக்கும் என்பார் நடக்காது, இந்த வீடு உனக்கு சொந்தம் இல்லை, நடந்து விடும். இந்த வீடு உனக்கு சொந்தம் இல்ல. தூங்குடா சின்ன தம்பி. சின்ன தம்பியோ பெரிய தம்பியோ ஒரு வீடு ஒன்று தேவைதான் நமக்கு. இல்லையா? அதான் சொந்தம் இல்லையே. சொந்தம் தான். சொந்தமாக்குறேன். உன்னை எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க தெரியுமா?